ஹலோ ஆல் வணக்கம். இன்னொரு நாள், இன்னொரு வீடியோ. இன்னைக்கு மாஸ்டர் நம்ம கூட இருக்காரு. அருண் இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஃபேப் 4ன்னு ஒரு தரமான 4 பேட்டர்ஸ் இருந்தாங்கப்பா. லாஸ்ட் ஒரு 10, 15 இயர்ஸ் தே ஹேவ் ரூல்ட் த இன்டர்நேஷனல் கிரிக்கெட். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். லைக் விராட் கோலி, ஜோ ரூட், கேன் வில்லியம்சன், ஸ்டீவன் ஸ்மித். ஸோ இவங்க எல்லாரோட இன்னிங்ஸுமே பார்த்து லாஸ்ட் 15 இயர்ஸ் செம்மையா போச்சு ஃபார் ஆல் கிரிக்கெட் ஃபேன்ஸ். ஸோ நாங்கள் இப்போ என்ன யோசிச்சோன்னா ஆல்மோஸ்ட் விராட் கோலி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபேப் 4 இஸ் அபவுட் டு எண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃபேப் 4க்கு வாய்ப்பு இருக்கா? அவர் இன்னும் ஸ்டில் பீக்ல இருக்காரு. விக்ரம் ஆமா கரெக்ட். அவர் சச்சின் ரெக்கார்டை வேற உடைச்சிருவாரு அப்படின்ட்டு வேற சில பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி broken. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம்லயே ஜோ ரூட் கண்டினியூ பண்ணார்னா ஐ திங்க் ஹி வில் க்ளோஸ் அவுட் சச்சின்ஸ் டெஸ்ட் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஆனால் இப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா நெக்ஸ்ட் ஃபேப் 4க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பாசிபிலிட்டி இருக்கா? அப்படி இருந்தா யாரெல்லாம் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் தட் தே கேன் பிளேஸ் தெம் செல்ஃப் இந்த எலீட் ஃபேப் 4 ஆர் மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஃபேப் 5 ஃபேப் 6ன்னு கூட சொல்லலாம். ஸோ யார் அந்த பிளேயர்ஸ் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ மாஸ்டர் ஏதாவது லிஸ்ட் இருக்கா? சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட் ஃபேப் 4 மாதிரி இனிமேல் வரப்போகிற ஜென்ரேஷனில் ஒரு ஃபேப் 4ஓ ஃபேப் 5ஓ நம்ம பார்ப்போமா? அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இல்லைனா ஸ்டால் வாட்ச் கண்டிப்பாக பேட்ஸ்மேனில் வருவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இருப்பாங்கன்னு தோணுது. ஓகேங்களா? நான் என்ன சொல்றது, இப்ப நம்ம இந்த 4 பேர் பேசுறது பிரைமர்லி அவங்க என்ன சொல்றது, டெஸ்ட்ல டாமினண்டா இருந்தவங்க. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஓடிஐ கண்டிப்பா விளையாண்டுருப்பாங்க, T20 ஒரு லெவல்ல விளையாண்டுருப்பாங்க. பட் ஆனா டெஸ்ட்ல கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் லைக் த டாப் 4 இன் டெஸ்ட் கிரிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். மூவிங் ஃபார்வர்ட் டெஸ்ட்ல இவ்வளவு கன்சிஸ்டன்டா இவ்வளவு ஆவரேஜ் வச்சு இந்த மாதிரி ஃபேப் 4 கிடைக்குங்கிறது எனக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியாக தான் தோணுது. மேபி நம்ம கிரிக்கெட் எவால்வ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அக்ராஸ் ஃபார்மட்டு T20 எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப வி வில் ஹாவ் சம் சூப்பர் ஸ்டார்ஸ். பட் அகைன் டெஸ்ட்லயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸோ இட் வில் பி லைக் இவங்கெல்லாம் எப்படின்னா டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஓடிஐ T20ல தேவர் லைக் டூயிங் வெல். இனிமேல் இருக்கிற ட்ரெண்ட் எப்படி ஆகுதுன்னா T20ல பண்ணிட்டு டெஸ்ட்ல ஓரளவுக்கு பிளே பண்ணாங்கன்னா தே வில் பிகம் லைக் சூப்பர் ஸ்டார்ஸ். அப்படிதான் ட்ரெண்ட் மாறும் நான் நினைக்கிறேன். பட் அது போக நமக்கு T20 இப்போ என்ன கொடுக்குதுன்னா நிறைய பேர் விளையாடுறாங்க. we are getting more players which is good. அதனால மேபி அந்த நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆமாம். ஐ திங்க் எல்லாமே எவால்வ் ஆகுற மாதிரி, கேம் எவால்வ் ஆகுற மாதிரி, டெக்னாலஜி எவால்வ் ஆகுற மாதிரி, சோடாஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட்ஸ்மேன், பவுலர்ஸ் எல்லாருமே எவால்வ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இருந்த ஃபேப் 4 மாதிரியே நம்மளும் இனிமேலும் ஃபேப் 4 இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரீம்லைன் படுத்தி வச்சோம்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வில் ஒர்க் அவுட். ஏன்னா அந்த ஃபேப் 4க்கான டெம்ப்ளேட்டே மாறிடும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். நம்ம தான் ஃபேப் 4 அடுத்தது சொன்னோம்னா இதே மாதிரி பிளேயர்ஸா இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பொட்டன்ஷியல் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரேண்டமாக நம்ம திங்க் பண்ணுவோம். கைண்ட் ஆஃப் அ பிரெயின் ஸ்டார்ம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஆப்வியஸ்லி பிரின்ஸ் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அவர் சொல்ல தேவையில்ல. அன்ஃபேக்ட் அவரோட அட்வான்டேஜ் என்னன்னா ஆல் 3 ஃபார்மட்ஸ்க்கு. ஓகேங்களா? அதனால T20 இன்க்ளூட் ஆயிட்டாரு. இல்ல ஐ திங்க் அட்லீஸ்ட் ஐபிஎல்ல வி ஹவ் சீன் ஹிம் இல்லைங்களா? ஸோ இட்ஸ் நாட் லைக் அவர் ப்ளே பண்ண மாட்டாருன்னு இல்லை. ஸோ ஆல் 3 ஃபார்மேட்ல இன்க்ளூடிங் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறப்ப ஆப்வியஸ்லி ஹீல் பி அட் டாப்னு வச்சுக்கோங்க. ஆமாம். கில்லுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்தியன் மேனேஜ்மெண்ட்டுமே கில்லை ஒரு ஸ்டார் பாயா பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்தியாவில் எப்போவுமே அந்த ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ ஐ திங்க் கில்லை அப்படி தான் அவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிகமிங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஹி ஸ்டில் நீட்ஸ் டு ப்ரூவ் a lot, பட் அவர் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அதிரடி ரிஷப் பண்ட். ஓகே, அதுதான் ரிஷப் பண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் நம்ம சொல்ற அந்த புது டைப் ஆஃப் ஃபேப் 4 நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே டிஃப்ரெண்ட். அவர்கிட்ட நம்ம கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க மாட்டோம். பட் என்டர்டைன்மெண்டா இருக்கும். என்டர்டைன்மெண்ட் பிளஸ் என்ன சொல்றது, ஹி ஸ்டில் ஸ்கோர்ஸ் லாட் ஆஃப் ரன்ஸ். ஆமா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டெஸ்ட் மேட்ச்ல ரன்ஸ் அடிக்கிறாரு, T20ல அடிக்கிறாரு, ஐபிஎல் அடிக்கிறாரு. அண்ட் ஐ திங்க் ரிஷப் பண்ட் இஸ் ஒன் பிளேயர் ஹூ கேன் வின் யூ பிக் டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
பட் ஆனா அவர்கிட்ட அவர் கண்டிப்பா டாப் 4க்கு ஸ்லாட்ல இருக்காரு. ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நவ் இஸ் பெர்ஃபார்மிங் மோர் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அவருக்கு ம். வந்து T20 ஆக்சுவலா வந்து அந்த அளவுக்கு வரல. இன்ஃபேக்ட் அவர் ஆமா. வந்து ஐபிஎல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஆமா. சோ இப்ப வந்து அவரோட கேம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப சூட் ஆகுது. சோ இட்ஸ் ரிவர்ஸ் ரைட். ம். T20 ஷார்ட்டர் ஃபார்மேட்ல ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து டெஸ்ட்ல இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. சோ டெஸ்ட்ல அவர் பெர்ஃபார்ம் பண்றனால கண்டிப்பா அவரை கன்சிடர் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் T20 எவால்வ் ஆகுற மாதிரி அவரும் இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகிக்கிட்டாருன்னா ஆப்வியஸ்லி எல்லா ம். ஃபார்மேட்லயும் வந்துருவாரு. ம். ஓகே. அதுக்கடுத்து ஜெய்ஸ்வால் கண்டிப்பா விட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் வந்து ஆமா. சாலிடா ஒரு ஓப்பன் ஜெய்ஸ்வால் குடுத்துட்டாரு. இப்ப கில் வந்து ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டு ஓகேங்களா. ம். ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப யங்னு வச்சுக்கோங்களேன். லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ம். அவருமே வந்து நம்ம ஐபிஎல்ல பார்த்திருக்கோம். இப்ப இங்கிலாந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியா போயிருந்தாராம். ஆஸ்திரேலியா போனாரு. ஆமா அங்கேயே ஒரு 100 அடிச்சாரு. கரெக்ட். ஸோ அட்லீஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹி ஹஸ் ப்ரூவன் ஹி ஹஸ் த பொட்டன்ஷியல் ஓகேங்களா. ஆமா. ஆமா. இன்ஃபேக்ட் இந்த ஆஸ்திரேலியாலுமே கமெண்ட்ல நான் லிசன் பண்றப்ப சரி இங்கிலாந்துலயும் சரி இஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்றது லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ ஹி வில் டெஃபினெட்லி பிகம் தட் நெக்ஸ்ட் ம். ஃபேப் ஃபோர்னு அவங்க சொல்லல. பட் ஆனா நெக்ஸ்ட் கிரேட் பேட்ஸ்மேன்ல அவர் வருவாரு அப்படிங்கிற பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் ம். பண்ணிட்டு மாதிரி அவருக்கும் ஒன் டே T20ல சான்ஸ் கிடைச்சு அதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஸோ இந்தியாவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யா. எனக்கு வந்து நம்ம லாஸ்ட் ஃபேப் 4 கம்பேர் பண்ணும்போது, அதுக்கு மேட்ச் ஆகுற பிளேயர் வந்து கேஎல் ராகுல். பட் ஆனா வந்து ஐ திங்க் அ அவருக்கும் அந்த ஃபேப் 4க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் பை ஏஜ் வந்து ரொம்ப வாஸ்ட் கிடையாது. லைக் ஐ திங்க் ஹி இஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைக் 2 ஆர் 3 இயர்ஸ் யங்கர் தேன் தட் ஃபேப் 4 அப்படின்றதுனால ஐ திங்க் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிறது வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இவர் வந்து அவர் T20ல வந்து பிளேஸ். வந்து ஹி ரீச்சஸ் த பீக். ம். ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த இப்ப இருக்கிற இந்த டெம்பரமெண்ட் எல்லாத்தையும் காமிச்சிருந்தாருன்னா அவருக்கு இன்னும் நல்ல சான்சஸ் இருக்கும். நான் என்ன சொல்றது கண்டிப்பா டீமுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஹெல்ப் பண்ணுவாரு. பட் ம். ஆனா என்ன அந்த அந்த பொட்டன்ஷியல் இல்ல அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம ஆமா. அடுத்த ஜெனரேஷன்ன்ற பிராக்கெட்ல நம்மளால பேச முடியாது. பார்க்க முடியல. ஓகே. ஸோ நம்ம வந்து இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து பேசப்படுற பிளேயர்ஸா பேசலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பிளேயர்ஸ பத்தி பேசுவோம். அண்டர் த ரேடார் பட் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் டூ பி தேர் இன் த நெக்ஸ்ட் எலீட் குரூப். ஸோ அடுத்து வந்து நான் யார பத்தி பேசணும்னு நெனச்சேன்னா, என்னோட ஃபேவரைட் இங்கிலாந்துல சொன்னோடனே தெரிஞ்சிருச்சு. சரி. ஹாரி ப்ரூக். So Harry Brook, I think he is going to shine in some or other way. மேபி அவர் வந்து டூ மச் பொட்டன்ஷியல் பிளேயர் பட் லாஸ்ட் இஸ் பிளேஸ் அப்படின்னு ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஹீ இஸ் த பொட்டன்ஷியல் பிளேயர் ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் இங்கிலாந்து கிரிக்கெட் அப்படின்ற இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர்கிட்ட கேம் இருக்கு. பட் ஆனால் நம்ம பேசின மாதிரி அவர் எப்படி அதை வந்து ஷேப் பண்ணுறாரு, எல்லா கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மெயின்லி லைக் ஹவு ஹி இஸ் டேக்லிங் த ஸ்பின். இப்போ வரைக்கும் ஸ்பின் வந்து நான் வந்து ஜஸ்ட் பாஸ் கூட கொடுக்க மாட்டேன். ஐ திங்க் அக்ரெசிவாக இறங்கி வந்து அடிக்கிறாரே தவிர மற்றபடி அவருக்கு கிட்ட வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் ஐ திங்க் ஹி ஹேஸ் த டேலண்ட். ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணாருன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக அவர் அந்த மாதிரி மோல்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் ஹீ கேன் ஸ்கோர் ரன்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அக்ராஸ் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். ஏன்னா அவர் எல்லா ஃபார்மேட்டும் ஒரே மாதிரி தான் விளையாடுவார். ஸோ அதனால ஐ திங்க் ஹி ஹேஸ் த பொட்டன்ஷியல். அதுக்கடுத்து ஐ திங்க் another யங். ஹாரி ப்ரூக் மட்டும் சொல்லிடுறேன் குயிக்கா. இல்ல அதான் அவர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஸ்கில் டேலண்ட் எல்லாம் இருக்கு ஓகேங்களா. பட் ஆனா இட் இஸ் ஜஸ்ட் பிளேயிங் டு த சிச்சுவேஷன் இல்லைங்களா. ஸோ நம்ம விராட் கோலி வகையில நம்ம பேசும் பாத்தீங்களா சேஸ் மாஸ்டர் எல்லாத்துக்கும் நம்ம அதெல்லாம் சொன்ன காரணம் என்னன்னா he reads the game ஓகேங்களா. he understand the game கண்டிஷன்ஸ். situation and the condition இல்லைங்களா. அது மட்டும் ஹாரி ப்ரோக் வந்து again it should not change much ஓகேங்களா. ஜஸ்ட் லைக் ஓகே திஸ் இஸ் a situation, this is how I play. ஆல்வேஸ் டாமினேட் பண்ணணுங்கிறது நம்ம கிரிக்கெட் கேம்ல தேவை இல்லைங்கிறது என்னோட வியூ ஓகேங்களா. அது ஆமா. மட்டும் பண்ணா he will become a great person. ஆமா. அதான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, கிரிக்கெட் இஸ் த ஒன்லி ஹை காம்படிட்டிவ் கேம் வேர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பிளே அ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ். நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இரு, அன்னைக்கு கண்டிஷன்ஸ், பிட்ச்சு, வெதரு, விண்டு,
ஸ்டேடியமோட ஸ்ட்ரக்சரு, அதெல்லாம் ஷார்ட் சொல்ல பவுண்டரிலாம் மாட்டேங்குது. எவ்வளவு விஷயங்கள் மாறிடுது. ஸோ டாஸு ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் தான் கிங்கு மெச்சூரிட்டில அப்படின்ட்டு. வரும்னு நம்புறேன் நான். ஏன்னா அவருக்கு இப்ப வந்து ஹி ஹாஸ் அ ஃபுல் ஃப்ரீடம். ஓகேங்களா? அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஹி வில் கெட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி பை டிஃபால்ட். அந்த டயத்துல ஹி வில் மெச்சூர் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 2 இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான். நம்ம அடிக்கடி பேசுவோம் அவங்கள பத்தி. பட் ஆனா ஐ திங்க் it will be like very harsh calling them into that they will make into potential Fab Four or next superstars. It's too early to predict. பட் ஆனா இந்த 2 பேர் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் சர்க்கியூட்ல அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் ஹாஸ் அ ஹியூஜ் பிலீஃப் ஆன் தீஸ் டூ பாய்ஸ். ஒன்று வந்து நம்ம ஐ திங்க் சர்ரேக்கு ஆடுற ஜேமி ஸ்மித். ஸோ இங்கிலாந்து இந்தியா சீரீஸில் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணார். அவர்கிட்டயும் நல்ல கேம் இருக்குது. அண்ட் அவங்களோட ஸ்டார் பாய் ஜேக்கப் பெத்தல் இப்போ வந்து T20 கேப்டனாக வேற அவரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரீம் கேப்டனாக. ஐ திங்க் ஆர்சிபி வந்து அவர் வந்து இங்கிலாந்துக்கு டெபியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்சிபி பிக்டிம் இன் ஸ்கவுட். ஸோ சவுத் ஆம்டனில் வந்து அவரோட கவுண்டி மேட்சஸ் பார்த்துட்டு ஐ திங்க் ஆர்சிபி ஹஸ் பிக்ட் ஹிம் when he is like 16 years oldன்னு நினைக்கிறேன். now he is just 17. ஸோ இந்த 2 பேரை பற்றி இப்போ நம்ம பேசுகிற ஐ திங்க் 17 ஜேமி ஸ்மித் ப்ராபப்ளி லைக் 19 or 20 வெரி யங். ஸோ இப்போ அவங்க 2 பேரை பற்றியும் பேசுறது ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் மேக் சென்ஸ். இல்ல அதான் ஸ்மித் வந்து அட்லீஸ்ட் பொட்டன்ஷியல் நம்ம பார்த்துட்டோம். பெத்தல் நான் இன்னும் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கல. பட் ஸ்மித்தை வந்து அவங்க குரூம் பண்ணி கண்டிப்பா பெரிய பிளேயர் அகைன் he might fall under the bracket of like fun. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுத்து வந்து குயிக்கா நியூசிலாண்டில் ரச்சன் ரவீந்திரா ஐ திங்க் செம பிளேயர். செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். ஐபிஎல்ல ஹி டென்ட் பெர்ஃபார்ம் வெரி வெல். பட் ஐ திங்க் ஹீ another லெஃப்டி. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பற்றி பேசுகிறோம்ல. இப்போ நம்ம பேசுனதுல வந்து ப்ரூக்கும் கில்லும் தவிர மீதி எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ரச்சின் ரவீந்திரா ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்சோ அவருக்கும் வந்து ஹீ இஸ் வெரி யங் அண்ட் ஹீ இஸ் ஹேவிங் அ குட் டெக்னிக். ஸோ ஐபிஎல் ஒரு பேட் சீசன் வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவருமே இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் அவரை பற்றியுமே நிறைய பேசுகிறாங்க. ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் த பொட்டென்ஷியல் டு பி தேர். அடுத்து குயிக்காக ஆஸ்திரேலியாவில் 2 பேர் அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்களான்னு தெரியல. பட் தே ஆர் பொட்டென்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ். டிராவிஸ் ஹெட் நம்மக்கிட்ட எவ்வளவோ அடின்னு அடிச்சாரு. அடுத்து கேம் கிரீன் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ வெரி ஹை இன்டென்சிட்டி இன்ஜுரி. ஸோ இதுக்கப்புறமா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரேசர் மெகக் ஐ திங்க் இட் இஸ் வெரி டூ early டு கால். பட் தே ஆர் ஆல்சோ ரேட்டிங் வெரி ஹை. வந்து he has showed a lot of or he performed already. அகைன் நான் வர என்ன சொல்றேன்னா அந்த பண்ட் ஜேமி ஸ்மித் அந்த கேட்டகரியில அவர் வருவாரு. பட் அகைன் அவர் கன்சிஸ்டன்டா நிறைய ரன்ஸ் எடுத்துட்டாரு. எஸ்பெஷலி நம்ம கிட்ட நிறைய அடி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால ஹி இஸ் ஆல்வேஸ் லைக் என்ன சொல்றது அந்த ஒரு த்ரெட் மாதிரியே ஆப்போனன்ட்ஸ் இருக்கறனால அஃப்கோர்ஸ் ஃபெயிலியர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு. பட் ஹி வில் ஜஸ்ட் மூவ் ஆன். பட் ஆனா அவர் நல்ல ஒரு பிக் ஆயிருக்கு. மற்றபடி வந்து ஸ்ரீலங்கால கமந்து மெண்டிஸ் வந்து ஹையா ரேட் பண்றாங்க. நிறைய பேர் வந்து இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல வருது. இங்கிலாந்து வந்தப்ப செஞ்சுரி அடிச்சார்னு நினைக்கிறேன். லார்ட்ஸ்ல செஞ்சுரியில அவரோட ஹானர்ஸ் போர்ட்ல அவர் மட்டும் தனியா நின்று அவங்களுக்கு வந்து நல்லா ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஹி ஆல்சோ ஹாஸ் த டெக்னிக் டு பிளே இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஏன்னா இங்கிலாந்துல விளையாண்டாரு. நான் பார்த்தேன் நினைக்கிறேன் ஹைலைட்ஸும் பார்த்தேன். ஹி ஹாஸ் த டெக்னிக். அவரை நல்லா க்ரூம் பண்ணாங்க. அப்கோர்ஸ் நம்ம இப்ப பேசுற இந்த நியூசிலாந்து ஸ்ரீலங்காக்குலாம் டெஸ்ட் கிரிக்கெட் பிளே பண்றது இப்ப ரொம்ப கம்மியா தான் விளையாடுறாங்க. ஆமா 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 Get ஆமா more opportunity, then we will have more superstars from those teams. So Mendes கண்டிப்பா ஒரு potential pick. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல நிறைய பேர் வந்து வராங்க போறாங்க. அங்க டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிளேயர்ஸ்க்கும் இந்த கான்ட்ராக்ட் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அதுலயும் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் யாரும் பிக் பண்ண முடியல. சவுத் ஆப்பிரிக்கால ஹோல் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. புது டீம் மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ அதுல வந்து டெவால் பிரவிஸ் சிஎஸ்கேக்காக விளையாடுறாரு. ஐ திங்க் தே ஆர் ரேட்டிங் எம் வெரி ஹைலி. பட் இட் இஸ் வெரி டூ early டு கால். அதே மாதிரி லிஹாம் கில்பர்ட் பிரெட்டோரியஸ் அப்படின்னு ஓப்பன் ஒரு பையன் பண்ணுறான். ஐ மீன் யங் கிட். ஸோ தே ஆர் ஆல்சோ ரேட்டிங் ஹிம் வெரி ஹை. பட் ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ வெரி டூ early டு கால். ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சம்மரைஸ் பண்ண மாதிரி மாஸ்டர். லைக் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே we can potentially say that
தே கேன் பி கன்சிடர்ட். பட் ஆனால் நம்மளால வந்து கான்க்ரீட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வி நெவர் சீன் தேர் பேட்டிங் டெக்னிக். பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி டெஸ்ட் மேட்சஸ் நிறைய ஆட மாட்டாங்க. அண்ட் எல்லாமே எவால்வ் ஆகுற மாதிரி பிளேயர்ஸும் எவால்வ் ஆக போகிறாங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ பிளேயர்ஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் லைக் 15 or 20 years of long career. ஸோ எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி ஷார்ட் கரியர். அண்ட் டோர்னமெண்ட்ஸ் நிறைய ஆட போகிறாங்க. லாங் கேரியர்ஸ், இன்டர்நேஷனல் கேரியர் லாங்கா இருக்காது. They will probably அதுதான் அதுதான் சொல்ல வரேன். லீக்ஸ் நிறைய ஆட போகிறாங்க. விட்டுட்டு வேற லீக்ஸ்ல கூட போய் விளையாடலாம். ஆமாம். ஸோ ஆன் தட் நோட், நாங்கள் யாராவது ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரை மிஸ் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளேயர் யார் என்ன அப்படின்றத பற்றி மேபி நம்ம தனியாக கூட பேசலாம். ஸோ நாங்கள் சொன்ன இந்த பொட்டன்ஷியல் ஃபேப் ஃபோர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஐ எம் சைனிங் ஆஃப் விக்ரம். Bye bye.